வணக்கம்க்கா கண்ணு. நான் உங்க கோயம்புத்தூர் பொண்ணு. இந்த வருஷம் யாருக்கு எப்படி என்னமோங்க. எனக்கு உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நெறைய ட்ராவல்ஸு சுத்துறதெல்லாம் நெறைய பண்ணிகிட்ருக்கோம். யூடியூப் ஆரம்பிச்சதுனாலயோ என்னமோ தெரியல. இல்லைன்னா என் வீட்டுக்காருக்கு என்னோட சந்தோஷமும் கொஞ்சம் முக்கியம்னு சொல்லிட்டு எனக்காகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கூட்டிகிட்டு போறதுக்காகவும் இருக்கலாம். ஆனா ரொம்ப சொல்ல முடியாத வார்த்தையில மகிழ்ச்சியோட இந்த வீடியோவ நான் ஸ்டார்ட் பண்றேன் அம்மனோட அருளால. அம்மன பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். கருவறையில இருக்கிற சாமிய ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்ட்டு நான் சுத்தி இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை மோட். இது ஒரு மொபைல் ஆப். ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பொருட்களை வாங்கி பார்த்துட்டு பொருட்கள் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். திருவிழானாலே கண்டிப்பாக கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாதுன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒன்று தான். அந்த கூட்டத்துக்கு இடையில் கேட்குற சவுண்டை கேட்டு என் தங்கச்சி பையன் ரொம்ப குஷி ஆகிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். குழந்தையும் தெய்வமும் ஒன்றுங்கிற மாதிரி அவன் சந்தோஷப்பட்ட உடனே தெய்வமே சந்தோஷப்பட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தது. அப்புறம் கும்பாபிஷேகத்துக்காக ரெடி ஆகிறதுக்காக கோயிலுக்காக வேலை செய்கிறவங்களும் கோயிலுக்குள்ளே இருக்கிறவங்களும் கலசத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக, அதாவது தீர்த்தம் ஊற்றுறதுக்காக மேலே ஏறி அரேஞ்ச் பண்ணி நின்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த சைடு வந்துட்டு உங்களுக்கு ரைட் சைடில் வந்துட்டு விநாயகர் கோயில் இருக்கும். லெஃப்ட் சைடில் பெரிய கோபுரம் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்துட்டு சாமி இருக்குது, மாரியம்மன் சாமி. அப்புறம் என்னென்னா யாகசாலையை சுற்றி அந்த தீர்த்தத்தை எல்லாம் ரவுண்ட் சுற்றி வருவாங்க இல்லைங்களா, ஒரு ரவுண்டோ 2 ரவுண்டோன்னு சரியாக எனக்கு தெரியல. சுற்றி வந்ததுக்கப்புறமா மேலே ஏறி போய் கலசத்துக்கு வந்து தீர்த்தத்தை ஊற்றுவாங்க. அந்த தீர்த்தம் நிறைய பேர் என் மேலே தெளிக்கணும்னு நிறையா மக்களை நெருக்கிட்டு இருக்காங்க. அம்மனோட அருள் வந்துட்டு அந்த இடத்துக்கு அந்த கும்பாபிஷேகத்தன்னைக்கு அங்கே போய் நின்றுட்டாலே கிடைக்கும். அந்த தீர்த்தம் நம்ம மேலே பட்டாதான்றது கிடையாது. அந்த அம்மனை பார்த்ததுலேயும் அந்த கோயிலுக்கு நம்ம போகிறதுக்கான தருணங்களை அமைச்சு கொடுத்ததுலேயும் தான் இருக்குது. ஆனால் கும்பாபிஷேகத்தில் மாட்டிட்டு நிறைய பேர் வந்துட்டு மூச்சு விட முடியாமையும் ரொம்ப கஷ்டத்தோடையும் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் வெளியே வந்து நான் பார்த்துருக்கேன். என்ன தான் வந்துட்டு கோயிலுக்காக பார்த்து நிறையா வேலைகளை அங்கே இருக்கிறவங்க செஞ்சுருந்தாங்களும் சில விஷயங்களை வந்துட்டு செய்ய முடியாமல் போகிறதுக்கு நிறைய காரணங்கள் கூட இருக்கலாம். அப்புறம் யாககுண்ட சாலையில் சுற்றி முளைப்பாரிலாம் வச்சுருந்தாங்க. அதில் இந்த வேல் மாதிரி இருக்கிற முளைப்பாரி வந்துட்டு பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அப்புறம் யாககுண்ட சாலையில் இருக்கிற அந்த யாகத்தை எல்லாம் தொட்டு கும்பிட்டு சாமியை சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு வேணுங்கிற பொருட்கள் எல்லாம் வீட்டுக்கு தேவையான கண்டிப்பாக நோம்பினாலே திருவிழாக்களில் கடைகளில் வாங்க போக முடியாது. அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு மகிழ்ச்சியாக திருப்தியாக கிளம்பிட்டோம்.